ஹாய் கைஸ், பயிற்சி 1.6 அஞ்சாவது கணக்கு. ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் கமா எக்ஸ் ஸ்கொயர். எக்ஸ் ஆனது 13ஐ விட குறைவான பகா எண்கள் என்ற உறவின் வீச்சகமானதுன்னு கேள்வி கேட்டாங்க. ஸோ ரொம்ப சிம்பிளான கேள்வி தான். இந்த எக்ஸ் 1ன்னு எடுத்தோம்னா, ஒரு உதாரணத்துக்கு இங்கே 1, இங்கே 2ன்னு எடுத்தோம்னா இங்கே 4. ஏன்னா 2 எக்ஸ் ஸ்கொயர், 2 ஸ்கொயர் 4. கண்டிஷன் எக்ஸுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 13ஐ விட குறைவான பகா எண்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு 13ஐ விட குறைவான பகா எண்கள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2, 3, 5, 7, 11. அவ்வளோதானே. 2, 3, 5, 7, 11. 13ஐ விட குறைவான பகா எண்கள்லாம் எடுத்து எழுதியாச்சு. இது எக்ஸு. இப்போது அவங்க கேட்டிருக்கிறது வீச்சகம், அதாவது துணை மதிப்பகத்தில் இருக்கிற மதிப்பு, இந்த எக்ஸ் ஸ்கொயரோட மதிப்பு. இப்போ இதெல்லாம் ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்? 2 ஸ்கொயர் பண்ணால் 4, 3 ஸ்கொயர் பண்ணால் 9, 5 ஸ்கொயர் பண்ணால் 25, 4 ஸ்கொயர் பண்ணால் 7 ஸ்கொயர் பண்ணால் 49, 11 ஸ்கொயர் பண்ணால் 121. தட்ஸ் ஆல். இதுதான் ஆக்சுவலாக இது மதிப்பகம், இது துணை மதிப்பகம். இங்கே இருக்கிற எல்லா உறுப்புக்கும் நேலூர் இருக்குது, இங்கே இருக்கிற எல்லாத்துக்கும் 300 இருக்குது. ஸோ அதுதான் வீச்சகம். 4, 9, 25, 49, 121 எங்கே இருக்குது? ஆப்ஷன் இ. இதுதான். ஒருவேளை ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இந்த டயக்ராமே ஒரு தடவை பார்த்துக்கோங்க. இது மதிப்பகம், இது துணை மதிப்பகம். கரெக்டுங்களா? அவங்க சொன்னது என்ன? 13ஐ விட குறைவான பகா எண்கள். அதோட குறைவான பகா எண்கள்னால் 2, 3, 5, 7, 11. கரெக்டுங்களா? அவங்க கேள்வியில் கேட்டிருக்கிறது வீச்சகம் தான் கேட்டிருக்கிறாங்க. வீச்சகங்கிறது துணை மதிப்பகத்தில் இருக்கிற எந்தெந்த மதிப்புக்கெல்லாம் மதிப்பகத்தில் 300 இருக்குதோ அந்த மதிப்பு மட்டும்தான் வீச்சகத்துக்கு வரும். இப்போ 4க்கு 2ங்கிற 300 இருக்குது, 9க்கு 3ங்கிற 300 இருக்குது, 25க்கு 5 இருக்குது, 47க்கு 7 இருக்குது, 121க்கு 11 இருக்குது. ஸோ இப்போ இங்கே இருக்கிற எல்லா உறுப்புக்கும் என்ன இருக்குது? 300 இருக்குது. அப்போ இங்கே இருக்கிற எல்லா உறுப்பும் அப்படியே வீச்சகத்தில் வரும். ஸோ அதுதான் ஆன்சர். 4, 9, 25, 49, 121. ஓகேங்களா? தேங்க்யூ.